ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/3/2025 சாக்கார் முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தின் வாசலை விட்டு வெளியேறீங்க. வெளியேறி சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் கேட்டு வழியாக நுழையிறீங்க. ஒரு தந்தை மட்டும்தான் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை காட்டுறார். கேள்வி: இப்போ இந்த சங்கமேகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிக உயர்ந்த கர்மா எது தெரியுமா? உங்களுடைய எண்ணம் சொல் செயலால் ஞான கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கைத்தடி ஆகிறீங்க. பார்த்தீங்களா? அதுதான் பெஸ்ட்டு கர்மான்ற. இல்லை, வாய் வழியாக ஞானத்தை சொல்வதும் இருக்குது, இனிமையாக பேசுகிறதும் இருக்குது. எண்ணங்கள் சுப பாவனை வைக்கிறது, காரியங்களிலும் அந்த தெய்வீக தன்மை தெரிகிறது. இதன் மூலமாக ஆஹா, இதுதானே சரியான இது, இப்படித்தானே ஒரு காலத்தில் நாம் இருந்தோம் அப்படின்னு எதிர இருக்கிறவங்க உணர்வாங்க. ஸோ இதுதான் மிகச்சிறந்த கர்மான்ற. மிகச்சிறந்த கர்மானா மிகச்சிறந்த புண்ணிய கணக்கும் சேமிப்பாகும். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானக்கடலை கடையணும். என்னென்ன வார்த்தைகள் எழுதுனா மனிதர்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு யோசித்து நீங்கள் எழுதணும். ஞானத்தை கடையணும். ரொம்ப அதிகமாக எழுத்திருந்தாலும் புரியாது. ஸோ அதனால் முடிந்த அளவு எவ்வளோ கம்மியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க புத்தியை தைக்கிற மாதிரி வார்த்தைகள் எழுதுறது அப்படின்னு யோசிக்கணும். ஓம் சாந்தி. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகணும், கடவுள்கிட்ட போகணும். இந்த ரெண்டு தான் எல்லா மதத்துலையுமே லட்சியமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லி அவர்களுக்கு இங்கே தான் அது கிடைக்குதுன்னு நம்ம புரிய வைக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓம் சாந்தி. மந்திரவாதியோடைய விளக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அலாவுதீன் அற்புத விளக்கு. ஸோ அலாவுதீனின் அற்புத விளக்கோ அல்லது மந்திரவாதியோடைய விளக்கோ உங்களுக்கு என்ன காட்டுது? சொர்க்கத்தை காட்டுது, அதாவது சுகதாமத்தை காட்டுது. ஸோ மந்திரவாதியுடைய தீபம்ன்றது ஞான தீபம்தான். இதன் மூலமாக தான் நம்ம சொர்க்கத்தை பார்க்குறோம். ஸோ விளக்கை ஒளி அப்படின்னு சொல்கிறோம், லைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ எங்கே பார்த்தாலும் காரிருள் தான் இருக்குது. ஸோ குழந்தைங்க நாம் இப்போ கண்காட்சிகள்லாம் நடத்துகிறோம். எல்லோருக்கும் வெளிச்சத்தை காட்டுவதற்காக, வெளிச்சத்திற்கான பாதையை காட்டுறதுக்காக. நீங்கள் எவ்வளவு காசு செலவு பண்ணுறீங்க, உங்கள் தலையை உடச்சிக்கிறீங்க இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு. ஸோ பாபாட்டையும் கேட்குறீங்க, பாபா இதை நாங்கள் என்னென்னு பாபா சொல்கிறது? பாபா சார் மும்பையை கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல ஸ்டீமர்லாம் மும்பைக்கு தான் வருது, மேல்நாட்டிலேருந்து வர்றது. ஸோ டெல்லியில் இந்தியா கேட் இருக்குது. ஸோ இது நமக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான கேட், இந்த சங்கமயுகம். ஸோ 2 கேட் இருக்குது. ஜென்ரலாக 2 கேட்டு இருக்கும். ஸோ உள்ளே நுழைவதற்கு ஒரு வழி, வெளியே போகிறதுக்கு ஒரு வழின்னு இருக்கும். இங்கே கூட அப்படித்தான்ற. நாம் புது உலகத்துக்கு போகிறோம், பிறகு இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு போவோம். ஸோ பழைய உலகத்தை விட்டுட்டு நம்முடைய வீடு ஆகிய பரந்தாமத்துக்கு போவோம். ஆனாலும் நம்மளால் தானாக அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம வீட்டை நாம் மறந்துட்டோம். 5000 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ நம்ம அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு வழிகாட்டி தேவைப்படுறார். அவரை நாம் கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு அவர் வழியும் காட்டுறார். ஸோ அதனால் பாபா தான் நமக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை காட்டுறார்.
அப்படின்றது குழந்தைங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ முக்தினா சாந்தி தாமம், அமைதி. ஜீவன் முக்தி தாமம்னா சந்தோஷம். அதனால் நீங்கள் எழுதணும், சாந்தி தாமத்தின் கேட்வே இது, சுகதாமத்தின் கேட்வே இது. சுகதாமம்னா சொர்க்கம், சொர்க்க வாசல் இது. ஸோ இந்த ஞானத்தை நல்லா கடையுங்க. மனிதர்கள் பலவிதமான எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்னன்றதில். ஸோ உண்மையில் அது என்னன்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. எல்லாருக்குமே சந்தோஷமும் சாந்தியும் தேவைப்படுது, விரும்புகிறாங்க. ஸோ பாபா சொல்கிறார், அவங்க விரும்பின அளவுக்கு அதை விட அதிகமாகவே இந்த பாரதத்தில் எங்கே பார்த்தாலும் அமைதியும் ஆனந்தமும் இருக்கணும். ஸோ முக்தி எது, ஜீவன் முக்தி எதுன்றதுக்கு பலவிதமான எண்ணங்கள் கருத்துக்கள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லோருக்கும் சாந்தி வேணும், சுகம் வேணும், சாந்தியும் வேணும், செல்வமும் வேணும், சுகமும் வேணும். ஸோ இது தங்க யுகத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வாசல் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா தூய்மை, அமைதி மற்றும் சுகத்திற்கான வாசல் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த வார்த்தைகள் துல்லியமாக இருக்குது. இந்த 3 விஷயங்கள் அங்கே இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் இல்லை இங்கே இருக்கிறது கிடையாது. சுகம், சாந்தி, தூய்மை எல்லாம் இதெல்லாம் சொர்க்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத, புது உலகத்தில் தான் இருக்குன்றதை நீங்கள் புரிய வைக்கணும். பதித்த பாவனர் தந்தை கடவுள் தான் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறவர். அதனால் நாம் இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு புது உலகத்துக்கு போகணும். ஸோ அதனால் இது தூய்மை, அமைதி மற்றும் சுகத்திற்கான கேட். ஸோ பாபாவுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குது. உண்மையிலேயே இந்த கேட்டை திறக்கிறது சிவபாபா தான். ஆனால் பிராமணர்கள் மூலமாக பண்ணுறார். ஸோ இந்த உலகத்தில் நிறைய திறப்பு விழாக்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆஸ்பத்திரி திறக்கிறாங்க, யூனிவர்சிட்டி திறக்கிறாங்க. ஆனால் இந்த திறப்பு விழா ஒரே ஒரு தடவை இந்த சங்கமத்தில் மட்டுமே நடக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு நிறைய எண்ணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சில குழந்தைங்க எழுதுகிறாங்க, பிரம்ம பாபா இதை ஸ்தாபனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓப்பன் செரிமனி திறக்கணும் பிரம்ம பாபான்றாங்க. ஸோ நாம் பாபா, தாதா 2 பேருமே கூப்பிடலான்றாங்க. பாபா சொல்கிறாங்க, உனக்கு இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு அனுமதி கிடையாதுன்ற. ஏன்னா விவேகம் சொல்லுது, நீ திறப்பிழா செய்ய போகக்கூடாது. சட்டமும் அதற்கு அனுமதி கொடுக்கலை. இல்லை பிரம்மபாபா தான் போய் திறப்பிழா செய்யணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணாலும் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கன்னா நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடும், பிரஜாபித்தார் பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பிரஜாபிதா அப்படின்னாலே அனைவரின் தந்தை. ஸோ ஒன்றும் குறைச்சல் கிடையாது, கம்மியானவர் கிடையாது. பாபா அவரே இந்த திருப்புழா திறந்து வைக்கிறார். ஸோ அவரைத்தான் கரண் கராவன்ஹார், செய்பவர் செய்விப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறோம் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். அதனால் அதற்கேற்ற முயற்சியும் பண்ணணும். சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணணும் அப்படின்னா சொர்க்கத்திற்கு போவதற்கு நீங்கள் முதல்ல தகுதியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுடைய எண்ணம்
சொல் செயல்னால் ஒரே ஒரு நல்ல கர்மா பண்ணணும். அது என்ன? ஞான கண்ணில்லாத குருடர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கைத்தடியாக மாறணும். மனிதர்கள் சொல்கிறாங்க, கடவுளே இந்த குருடனுக்கு ஒரு கைத்தடியை கொடுப்பா, ஒரு நல்ல வழியை காட்டுப்பான்றாங்க. ஏன்னா எல்லாருமே வழி காட்டினாலே என்ன அர்த்தம்? எல்லோரும் குருடர்களாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் பாபாவே வந்து அந்த கைத்தடியாக மாறுறார். ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். அதன் மூலமாகத்தான் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். ஸோ இது மிகப்பெரிய ஆஸ்பத்திரின்னும் சொல்லலாம், யூனிவர்சிட்டின்னும் சொல்லலாம். அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை பரமபிதா பரமாத்மா. அவர் தான் பதித்த பாவனர், அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறவராகவும் இருக்கிறார் இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை நாம் நினைவு செஞ்சோம் அப்படின்னா அந்த சுகதாமத்துக்கு நாம் போயிடுவோம். இப்போ இருக்கிறதோ நரகம். இதை போய் சொர்க்கம் சுகதாமம்னு யாராவது சொல்லுவாங்களா? எத்தனை மதங்கள், எத்தனை வழிகள். ஒரே குடும்பத்தில் அப்பா ஒரு மாதிரி, அம்மா ஒரு மாதிரி, பெரியவன் ஒரு மாதிரி, சின்னவன் ஒரு மாதிரி. குடும்பம் நல்லா இருக்குமா? சொர்க்கம் மாதிரியே இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே தர்மத்தை சார்ந்தவர்கள். பாரதம் அந்த மாதிரி சொர்க்கமாக இருந்தபொழுது வேறு எந்த தர்மமும் மதமும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் மன்மனாபவ. ஸோ அந்த மாதிரி இனிமையான உலகம். எல்லாம் சில காலம்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த நரகத்தில் நாம் இருக்க போகிற நேரம் ரொம்ப கம்மியான நேரம் அப்படிங்கிறது சதா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான் மன்மனாபவ. அந்த சொர்க்கத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் வந்து புத்தியும் விலகும். சொர்க்கத்தில் நம்ம ஒட்டுமொத்த உலகத்திற்குமே எஜமானர்களாக இருந்தோன்றதை கூட ஞாபகம் வச்சிக்க மாட்டீங்க. ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கையில் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படி ஆக போகுது. எவ்வளோ பெரிய அதிசயம் அது! அப்படிப்பட்ட சொர்க்கத்தை கொடுக்குற தந்தையை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம புத்தியில் இருக்குது. ஸோ அப்போ அந்த சந்தோஷம் இருக்கணும். ஆனால் மாயா என்ன சாதாரண ஆள? இப்படிப்பட்ட தந்தையுடையவர் ஆன பிறகும் உங்களால் அந்த சந்தோஷத்தை அனுபவம் பண்ண முடியல இல்லையா? அதுதான் மாயாவுடைய பவர். என்ன ஒன்றும் இல்லை, இந்த ஞாபகத்தை மறக்கடிக்குது. எப்படி? மற்ற விஷயங்களை மனதில் எடுத்துகிட்டு வர்றதன் மூலமாக. ஸோ அப்போ மற்ற விஷயங்களை மைண்டில் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது தான் மாயைக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது, அல்லது மாயை மீது வெற்றி பெறுவது. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், ஆத்மாவாகிய நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், உடல் உணர்வு வரவிட மாட்டேன், சதா இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மாயை அவங்கள அந்த மாயின் விஷக்கடலில் மூழ்கடித்து மூச்சு திணற வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு சிவபாபாவை நினைக்க விடாமல் மறக்க வச்சுக்கிட்டே இருக்குது. பிறகு ஐயோ பாபா என்னால் நினைவிலே இருக்க முடியல பாபான்னு சொல்கிறீங்க. பாபா உங்களை ஞானக்கடலின் ஆழத்தில் நீச்சல் அடிக்க வைக்கிறார். ஆனால் இந்த மாயை இந்த விஷக்கடலில் மூழ்க வைக்கிது. சிலர் ரொம்ப சந்தோஷமாக விஷக்கடலில் நீச்சல் அடிக்கிறாங்க. அதாவது இந்த காமங்கிற விகாரக்கடலில். பாபா சொல்கிறாரு, சிவபாபாவை நினைவு பண்ணுங்க, ஆனாலும் மாயை மறக்க வச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் சிவபாபாவுடைய நினைவே உங்களுக்கு இருக்கிறது இல்லை. அந்த பாபாவை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது கூட இல்லை. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிற வள்ளலாக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய துக்கத்தை எல்லாம் முடிப்பவராகவும் இருக்கிறார். மனிதர்கள் கங்கைக்கு போய் குளிக்கிறாங்க. ஏன்? கங்கையில் குளித்தா பாவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கங்கை இவங்க பாவத்தை நீக்கக்கூடிய பதித்த பாவனின்னு நம்புகிறாங்க. தங்க யுகத்தில்
கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், துக்கம் நீங்கிடும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கேயும் தானே கங்கை இருந்தது. சாது சன்னியாசிகள் எல்லோரும் நதிக்கரையில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன் கடற்கரையில் உட்கார மாட்டுறாங்க? நாம் தான் கடற்கரையில் உட்காந்துட்ருக்குறோம், ஞான கடலின் கரையில் உட்காந்துட்ருக்குறோம். நிறைய குழந்தைங்க கடல்கிட்ட, அதாவது பாபா கிட்ட வராங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம், இந்த சின்ன சின்ன அல்லது பெரிய பெரிய ஞான நதிகள் இந்த ஞான கடல்லிருந்து வெளிப்பட்டு இருக்குது. அதனால் தந்தையை சந்திக்க வராங்க, ஞான கடலை சந்திக்க வராங்க. பிரம்மபுத்திரா, சிந்து, சரஸ்வதி போன்ற நதிகளின் பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, உங்களுடைய எண்ணம், வார்த்தை, செயல் இதிலெல்லாம் ரொம்ப கவனம் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துலேயும் ஆழ்ந்த அமைதி, எல்லாத்துலேயும் பாபா தான் வெளிப்படணும். உங்களுடைய வார்த்தையில், செயலில் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கணும். எல்லைக்கப்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கக்கூடாது. ஒருபோதும் கோபப்படக்கூடாது. ஏன்னா கோபம் முதல்ல மனசில் தான் வரும், பிறகு தான் வார்த்தையிலும் செயலிலும் வரும். கோபம் வருவதற்கான 3 வாசல்கள் இது தான், அல்லது ஜன்னல். ஒன்று வார்த்தை வழியாக வரும், அல்லது மனசில் வரும், அல்லது செயலில் வந்துடும். அதில் மெயினாக மனசில் வந்தால் தான் அடுத்தடுத்து வர முடியும். ஸோ மனம்தான் மெயின் என்ட்ரன்ஸ், அதை க்ளோஸ் பண்ணிடணும், கோபமே வர விடக்கூடாது. அதனால்தான் பாபா சொல்கிறாங்க, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தேவையற்ற விஷயத்தை பேசாதீங்க, தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. முதல்ல அதிகமாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? சைலன்ஸில், அமைதியில் இருங்க. ஏதாவது வார்த்தையில் வெளிப்படுது அப்படின்னா அது உங்களுடைய செயல்லையும் கண்டிப்பாக வெளிப்பட்டுடும். ஏன்னா கோபம் முதல்ல மனதில் தான் வரும், பிறகு தான் வார்த்தை செயலில் வரும். ஸோ இந்த 3 ஜன்னல் வழியாக தான் எட்டி குதித்து வெளில வந்துடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உள்ளேயே கோபம் வராமல் அழிச்சிடணும். பாபா கொடுக்குற ஞானத்தை சிந்தனை செய்வதன் மூலமாக, முற்றுப்புள்ளி வைக்கிறதன் மூலமாக, ஸோ எல்லாமே ஞானத்தை அப்ளை பண்ணி தான் மனதிலே கட் பண்ணிடணும். அப்போ அது வார்த்தையில் செயலில் வராது. அடுத்தது ஸ்வமானத்தில் இருக்கணும். மாஸ்டர் சர்வசக்திவான், அமைதி ஸ்வரூப ஆத்மா, எனக்கு கோபமே வராது, இந்த மாதிரி எண்ணங்களும் உங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது வெறும் பேப்பர் புலி, விலகி சாட்சியாக பார்க்குறேன், அந்த சாட்சின்ற சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிறேன், சுயராஜ்ய அதிகாரி நான். இதோடைய ஆழத்துக்கு போக போக இந்த போதையில் போயிடுவீங்க. அப்போ வீண் எண்ணமும் வராது, கோபமும் வராது. ஸோ முதல்ல மனதில் தான் கோபம் நுழைகிறது. உலக மக்கள் பாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கம் கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அமைதியாக இருங்க, அது ரொம்ப நல்லது தானே. ஸோ பாபா சொர்க்க வாசலை திறக்கிறார், சொர்க்கத்தின் கேட்டை திறக்கிறார் இல்லையா? சொர்க்கம் அமைதியான உலகம், ஆனந்தமான உலகம். அப்போ அந்த உலகத்துக்கு போனோன்னா அந்த குணம் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணமே வரக்கூடாது. மற்றவங்க துக்கம் கொடுத்தாலும் அதை வாங்கிக்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? மைண்டில் எடுத்துக்காதீங்க. கலிவாசி தெரியாமல் பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சு. எதுவுமே என் இதில் அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? என் இதுன்னு நினச்சா தானே அவங்க அபகரிச்சிடுவாங்களோன்ற பயம் வரும், அபகரித்தா கோபம் வரும். என் இது இல்லையே. அந்த பாவ புண்ணிய கணக்கு, அந்த ஞானம் ரொம்ப முக்கியம். என் இதாக இருந்தால் அது என் இதாக தான் இருக்கும். என் இது இல்லை, அபகரிக்கப்படுது அப்படின்னாலே புண்ணிய கணக்கு முடிஞ்சிடுச்சு. இறந்து போய் ஏழை குடும்பத்தில் பிறந்தா ஏதாவது கோபம் வருதா? அல்லது இயற்கை சீற்றத்தில் போனால் கோபம் வருதா? அப்படி இருக்கணும். இதோ இப்போ போச்சு இல்லையா, எத்தனை வீடுகள் தரைமட்டமானதை பார்த்தோம் மியான்மர் நிலநடுக்கத்தில்.
அதனால் துக்கம் கொடுக்குற எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. துக்கம் கொடுக்கறது ஒன்று, இன்னும் நம்ம நாசமாக போகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு உங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்களை பற்றி சிந்தனை வருது இல்லையா, அது கூட வரக்கூடாது. அதுதான் அப்படியே முற்றுப்புள்ளி வச்சு அப்படியே ஸ்டேரிங் வீலை திருப்பிட்டு பாசிட்டிவான எண்ணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்கள தான் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அமைதியில் இருக்கிறது தான் ரொம்ப 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 நல்லது. அமைதியாக எது நடந்தாலும் அதில் புத்தியை விலக்கிட்டு எனக்கு கோபமே வராது அப்படி இருக்கணும். இவங்க சொன்னாங்க அந்த மாதிரி, இந்த அன்னதானம் பண்ணுற உமாராணி அவங்க சொன்னாங்க, உங்களை ட்ரோல் பண்ணுறாங்க, அது நீங்கள் என்ன ஆனாலும் பண்ணிக்கங்க, எனக்கு கோபமே வராதுன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் பாபா குழந்தை கிடையாது, ஆனால் சிவபக்தி தான். அவங்களே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க பாருங்க. ஸோ பாபா சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறார். அதாவது சாந்தி தாமம், அதாவது சாந்தி மற்றும் சுகத்தின் வாசலை திறக்கிறார். 2 நிரம்பிய இடம் சொர்க்கம். அடுத்தது பரந்தாமமும். பரந்தாமத்தில் அமைதி மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரகசியத்தை குழந்தைங்களுக்கு தான் சொல்கிறார். சொர்க்க வாசல் திறக்க போகிறேன் குழந்தை அப்படின்ட்டு. உண்மையிலே இந்த சங்கமேகம் தான் சொர்க்க வாசலில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ பாபா இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு குழந்தைங்க கிட்ட தான் சொல்கிறார். நேரடியாக சொல்கிறது பாபா நமக்கு தான் சொல்கிறார். தூய்மை, அமைதி, செல்வம் இது எல்லாம் ஒரு சேர சொர்க்கத்தில் தான் இருக்கும். சுகம், சாந்தி, செல்வம், தூய்மை எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ எப்படி அங்கே போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ மகாபாரத யுத்தத்தின் மூலமாகத்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படுது. அந்த யுத்தமே சொர்க்கவாசலை திறப்பதற்காகத்தான். ஸோ பாபா இந்த ஞான கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். அதிகாலையில் எழுந்திரிச்சு ஞானக்கடலை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ வெண்ணெய் வரும் தெரியுமா, நிறைய பாயிண்ட்ஸ் வரும். சேவை செய்கிறவங்க, அதனால தான் பாபா சொல்கிறார், சேவை செய்கிற குழந்தைங்க தான் வெண்ணெய் எடுப்பாங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே அது தேவைப்படுது. சேவையே பண்ணாதவங்க அதை பற்றி அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ நல்ல நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே அதிகாலையில் எழுந்திரிச்சு அப்பாவை நினைவு பண்ணுங்க, இந்த ஞான கடலை கடையுங்க, என்னென்னலாம் பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்து பாருங்கள். சிலர் நல்ல நல்ல கருத்துக்களில் எடுத்துகிட்டு வர முடியுது. ஒரு அழுக்கான மனிதனை தூய்மையானவனாக மாற்றுறதுக்கு, அதாவது நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக மாற்றுறது தான் நம்மளுடைய வேலையே. தேவதைகள் தூய்மையாக இருப்பாங்க, அதனால தான் அவங்களுடைய ஜடச்சிலைக்கு முன்னாடி போய் அழுக்காக இருக்கக்கூடிய கலியுகவாசிகள் தலை வணங்குறாங்க, பூஜை பண்ணுறாங்க. நாம் அப்படி பண்ணுறது கிடையாது, சட்டம் கிடையாது. ஏன்னா இப்போ நாம் தூய்மையாக ஆரம்பிச்சிட்டோம். அதனால் யார் முன்னாடியும் எந்த தெய்வத்தின் முன்னாடியும் நாம் இப்போ தலை வணங்குறது கிடையாது. இருந்தாலும் யுக்தியாகவும் நடந்துக்க வேண்டி இருக்குது. கோயிலில் போய் சேவை செய்கிறீங்க, அங்கே இருக்கிற குரு கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறீங்க, ஆனால் உங்கள் நெத்தியில் விபூதி இல்லை, குங்குமம் இல்லை, சாமியும் கும்பிடலை, தட்சணையும் கொடுக்கல. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போ அது யுக்தி இல்லையா? அதுக்காக விபூதி பூசிட்டு அவங்க தட்டில் ஒரு 10 ரூபா போட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே பகவானை பற்றி பேச போகிறோம் சாமி அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள், பிரம்மகுமாரிகள் தானே, தாராளமாக பண்ணுங்கன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி யுக்திகளை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது. இப்போ சாது சன்னியாசிகளுக்கு நீங்கள் ஞானம் கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தானாகவே
நாம் ரொம்ப உயர்ந்தவங்கன்ற எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே சாமி சாமி சாமின்னு சொல்லி அவங்கள மேலே ஏற்றி வச்சுருப்பாங்க. ஐயோ என்ன கேட்டாலும் எல்லாத்துக்கும் என்னம்மா பதில் சொல்கிறாரு தெரியுமா, அவங்களுக்கே ஒரு உணர்வு வந்துடும், நம்ம சூப்பராக பதில் சொல்கிறோம் போல இருக்குன்ட்டு. ஸோ எல்லோரையும் விட உயர்ந்தவன், தூய்மையாக இருக்கிறேன், மற்றவங்களாம் அழுக்கானவங்க, கீழான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சாது சன்னியாசிகள் நினைப்பாங்க. ஆனால் இருப்பதிலே மிக உயர்ந்தவர்கள் நாம தான்னு நமக்கு தான் தெரியும். இருந்தால் கூட யாராவது உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி பணிவாக கையெடுத்து கும்பிடணும் இல்லையா? ஸோ ஏன்னா அவங்க எப்படி உங்களை வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் வரவேற்கணும். நீங்கள் அவங்கக்கிட்ட யுக்தியாக நடந்துக்கலை அப்படின்னா உங்களால் அவர்களை உங்கள் வழிக்கு அழைச்சிட்டு வர முடியாது இல்லையா? ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும்னுவாங்க இல்லையா? ஏன்னா நீங்கள் அவர்களை உயர்வாக நினைத்தால்தான் நீங்கள் சொல்வதை அட்லீஸ்ட் நினைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டால் தான் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கவே செய்வாங்க, இல்லைன்னா கேட்கக்கூட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி உங்களை வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் வரவேற்கணும். கையை கூப்பி வரவேற்கிறாங்களா, நீங்களும் கையை கூப்பி வரவேறுங்க. ஸோ இந்த மாதிரி யுக்தியாக அவங்கக்கிட்ட நீங்கள் பழகலைன்னா அவங்கள உங்கள் வசப்படுத்த முடியாது. ஸோ அதனால் ரொம்ப யுக்தி தேவைப்படுது. நாம் ரொம்ப உயர்ந்தவர்கள்னு தெரியும், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப பணிவானவர்களாகவும் இருக்கணும். அதில் தான் பணிவுனால தான் நம்ம உயர்ந்தவர்கள். ஸோ வெளி உலகத்தில் பணிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பணிவாகவே இருப்பாங்க, ஆனால் உயர்ந்தவர்கள்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் நமக்கு உயர்ந்தவர்கள்ன்ற அந்த போதையும் இருக்கணும், அதே நேரத்தில் பணிவாகவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மரணம் எப்போ மனிதனுடைய தலைக்கு மேலே இருக்குதோ அப்போ எல்லாம் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ தாய்லாண்டில் கடவுளை நினைக்காமல் இருந்திருப்பானா எவனாச்சும் இல்லையா? எல்லாம் கடவுளை தான் நினைக்க இருப்பான். ஸோ நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ போக போக நெருப்பு பற்றிக்க ஆரம்பிக்கும், வெளிநாட்டில் ஆரம்பிக்கும், பிறகு ஒட்டுமொத்த உலகமும் எரிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ கொரியாவில் அந்த மாதிரி பயங்கர தீ பிடிச்சிட்டு இருக்குதுன்றாங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் பிடிச்சது, அப்படியே ஒட்டுமொத்த உலகமுமே எரிஞ்சிடும்ன்றார். இறுதியில் குழந்தைகளாக நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, ஆத்மாக்கள் தூய்மையாகிடும், ஆத்மாக்களாகி நீங்கள் தூய்மையாகிடுவீங்க, பிறகு உங்களுக்கு புது உலகம் கிடைச்சிடும். ஸோ குழந்தைங்க புது உலகத்திற்காகத்தான் புது புது கருத்துக்களை கேட்குறீங்க, அங்கே போய் ஆட்சி செய்ய போகிறீங்க. அலாவுதீன் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இங்கே படம் கூட வந்திருக்குல்ல, அலாவுதீனும் அற்புத விளக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலமாக அளவற்ற பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது ஒரு துல்லியமான நினைவார்த்தம்னு கூட சொல்லலாம். பாபா ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. ஸோ ஒரு சிக்னல் கிடைச்ச உடனே அலாவுதீன் உடனடியாக உங்களுக்கு காட்சி கொடுக்குறார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிவபாபாவை நினைத்தால் போதும், எல்லா காட்சிகளும் உங்களுக்கு கிடைச்சிடும்ன்றது. இல்லை, நினைவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பக்தர்களுக்கே தீவிர பக்தி பண்ணும்போது காட்சி கிடைக்குதுன்னா குழந்தைங்கள விட்டுருவார. ஸோ உங்களுடைய லட்சியத்தின் காட்சி உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் நீங்கள் பாபாவை நினைவு பண்ணணும், சொர்க்கத்தை நினைவு பண்ணணும், நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த
அலாவுதீனின் அற்புத விளக்கு அதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த விளக்கை தொட்டால் உடனே பூதம் வந்துடும், காட்சி கிடச்சிடுது. அந்த பூதத்துக்கிட்ட எதை கேட்டாலும் கொடுத்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பாபா நினைவில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடுது. ஸோ போக போக இந்த காட்சிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் புத்தியினால் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? புத்தியினால் பார்க்குறது தான் யோகாவே. யார் புத்திசாலிகளாக இருக்கிறாங்களோ அவர்கள் எப்போவுமே நினைவுலேயும் ஞானத்திலையுமே மூழ்கி இருப்பாங்க, அதிலேயே பிஸியாக இருப்பாங்க. ஞானத்தை சிந்தனை செய்கிறதுல, பாபாவை நினைக்கிறதுலையுமே. அவர்களால் தான் கடைசியில் காட்சி பார்க்க முடியும். நிறைய சாட்சாத்காரம் அவங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் கடைசியில். அப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அற்பகால சுகத்தை கொடுக்கறதுல இருந்தெல்லாம் கண்ணை நீக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி சொர்க்கம் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். கடைசியில் அது உலகழிவின் நேரம். அந்த நேரம் அந்த காட்சி கிடைக்கலன்னா நம்ம நொந்துடுவோம், பயந்துடுவோம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பாபா சிக்னல் தான் கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வெளி உலக காட்சியில் புத்தியை இப்போவே நீக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா மிகப்பெரிய இலக்கு, சாதாரண இலக்கு கிடையாது. இந்த கலியுகத்தின் எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா கடைசியில் மிகப்பெரிய துக்கமாகிடும். ஸோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவையே நினைவு பண்ணிட்டு இருக்கிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. அளவற்ற முயற்சி தேவைப்படுது. முக்கியமான விஷயமே நினைவு தான். எப்படி பாபா காட்சி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் கூட உங்களுக்கு நீங்களே காட்சி கொடுக்கக்கூடிய வள்ளலாக மாறுறீங்க. இல்லை, பாபா சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தான் உங்களுக்கே காட்சி கிடைக்கிது. பக்தி மார்க்கத்தில் கடவுளை ரொம்ப தீவிரமாக நினைவு செய்த பிறகு அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஸோ அப்போ அந்த காட்சி கொடுக்கும் வள்ளலாக அவர்களுடைய முயற்சியின் மூலமாக அவங்க ஆன மாதிரி தான் அது கணக்கு. எப்படி சூப்பராக சொல்கிறாரு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பாபாவை நினைக்க சொர்க்கத்தை நினைக்க டக்குன்னு காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடுன்றார். அது உண்மை. அது ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நினைவு செய்யும் முயற்சியிலே சதா பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க, காட்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக காட்சி பார்க்க ஆசைப்படாதீங்கன்னு பாபா சொல்லுவார் நிறைய முரளியில். ஆனால் இந்த முரளியில் காட்சி பார்க்குற ஆசையை பாபா தோன்றாரு பார்த்தீங்களா? அது எதுக்குன்னா இப்போ காட்சி பார்க்குறதுக்கு இல்லை, இறுதியில். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஸோ எந்தளவுக்கு பாபா நினைவில் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மறந்து அந்த மன்மனாபவ நிலையிலே நிலைச்சிடுவீங்கன்றார். அதேமாதிரி காட்சியும் கிடச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதாவது ரொம்ப அன்பானவர்கள் வீட்டில் இறந்தாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே இறந்துட்டாங்களான்னு நமக்கு டவுட் வர்ற அளவுக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு உயிரோடு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும், இறந்த உணர்வே இருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கடைசியில் உங்களுக்கு காட்சி கிடைக்கிறது நீங்கள் நரகத்தில் இருக்கிற உணர்வே இருக்காது, ஆல்ரெடி சொர்க்கத்துக்கு போன மாதிரியே இருக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, அதை யோசித்து பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் இல்லையா? நினைக்க அந்த காட்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ காட்சி கிடைக்கிறதுனாலே டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பழைய உலகத்தை மறந்து அந்த வன்மனாபவ நிலையிலே இருப்பீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்புறம் என்ன, ஜாலியாக யோக பலத்தில் குஷியாக இந்த உடலை நீங்கள் விட்டுடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு நிஜத்திலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த சொர்க்கத்தின் குணமும் வந்துடும். இப்போவே நமக்கு தயார்படுத்துகிறாரு ஆனந்தமாக உடலை விட்டு போகணுன்ட்டு. சொர்க்கத்தில் வழக்கமாக அப்படி தானே இருப்பாங்க. ஸோ அந்த குணாதிசயமே உங்கள்கிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும்.
பக்தி பண்ணுறதுக்கு எப்படி முயற்சி தேவைப்படுதோ அதே மாதிரி இங்கேயுமே முயற்சி தேவைப்படுது. ஸோ முயற்சி பண்ணுறதுக்கான முதல் தரமான வழியும் பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். உங்களை ஆத்மான்னு உணர்றதுனால உடலின் உணர்வையே நீங்கள் இழந்துடுவீங்க. இல்லை உணர்ந்துக்கிட்டே இருக்கணும், நான் ஆத்மா ஆத்மா ஆத்மா. இப்போ உடல்ன்றதே மறந்துடும். இப்போ பேசும்போது ஒரு ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், சரி இவ்வளோ நாள் உடம்புன்னு பார்த்தேனே, இதெல்லாம் உங்களுக்கு எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஐயோ சின்ன வயசுலேருந்தே இந்த உடல்ன்ற உணர்வு வராமல் இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ பாபாவுக்கு சமமான மாதிரியே ஆகிடுவீங்க ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் காட்சியும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும்ன்றார். பாபாவையே நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கடைசி நேரத்தில் அப்படி ஆனந்தமாக சரீரத்தை விடுவோம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த கடைசி நேரத்தின் ரிசல்ட்டு தான் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்யப்படுது, மகிமை பாடப்படுது. ஜோதி ரூபனே, ஜோதியாக இருந்தாயே, இதெல்லாம் கடைசியில் வர்றது. ஸோ நீங்கள் உங்களுடைய பேரு ரூபத்தில் இருந்தே விடுபட்டிருக்கணும். உங்கள் பேரு ரூபத்தில் உங்கள் சொந்த உடல் எப்படி இருக்கும், அதோடைய பேர் என்ன, அதிலிருந்தே நீங்கள் விடுபடணுன்ற. நான் ஆத்மா ஜோதியாக இருக்கிறேன், இது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். ஸோ ஒருவேளை அதாவது பாபா சொல்கிறார் உங்கள் பேரு ரூபத்திலேருந்தே விடுபட்டு இருக்கணுன்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றவர்களுடைய பேரு ரூபத்தெல்லாம் நினச்சிங்கன்னா உங்கள் பதவி என்ன ஆகும் இல்லையா? யார் மூலமாக எந்த விகாரம் தூண்டப்படுமோ அவங்களுடைய ஞாபகம் தான் வரும். அவங்க தான் எதிரியாக நிற்பாங்க. அவங்க யாருன்ற உணர்வே உங்களுக்கு இல்லைன்னும் பொழுது தான் நீங்கள் தப்பிப்பீங்க. இல்லாட்டினா அதற்கேற்ற விகார உணர்வு தூண்டப்படும், மாட்டிக்குவீங்க. கோபம் வரலாம், காமம் வரலாம், முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இந்த ஞானம் ரொம்ப 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 ஈஸியான ஞானம் இல்லை. இது இன்றைக்கி முரளி செம பவர்ஃபுல் முரளி இல்லையா? அந்த கடைசி நேரம் எப்படி உயிர் பிரியணும் அப்படிங்கிறத சூப்பராக பாபா சொல்கிறார். ஸோ யாருடைய பேரு கூட ஞாபகம் வரக்கூடாதுன்றார், உருவமும் ஞாபகம் வரக்கூடாதுன்றார். இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. பாரதத்தின் மிக பழமையான யோகம் நினைவு செய்யப்படுது இல்லையா? அதில் தானே மேஜிக்கே இருக்குது. ஸோ பிரம்ம தத்துவத்தின் ஞானத்தை கொண்டவர்கள் கூட இந்த மாதிரி மற்ற எந்த நினைவும் இல்லாமல் சரீரத்தை விடுறாங்கன்னு பாபா புரிய வச்சிருக்கிறார். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களாலே அப்படி சரீரத்தை விட முடியுதுன்னா இதற்காகவே தினம் தினம் வருஷக்கணக்காக பயிற்சி கொடுக்குறார் சுயம் கடவுளே. உங்களால் முடியாதா? இல்லை, ஏன்னா அவங்க குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஈஸி. நம்ம குடும்பத்தில் இருந்தால் நிறைய பிரச்சனை வரும். ஆனால் அதையும் மீறி உங்களுடைய புத்தி பாபா கிட்டே இணையிறது தான் ஆத்ம பலம்ன்றது. அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, நான் ஆத்மா பரமாத்மாவோட கலந்துடுவேன், ஜோதியோட ஜோதி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி யாரும் ஆக முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய பாவனை பிரம்ம தத்துவத்தின் ஞானம் தான் அவங்கக்கிட்ட இருக்குது, கடவுள் பற்றிய ஞானம் கிடையாது. இல்லை, பிரம்ம மகா தத்துவன்றது கடவுள் இருக்கிற இடம், கடவுள் கிடையாது. ஸோ சும்மா உட்கார்ந்தபடி உடலை விடுறத பிரம்ம பாபா பார்த்துருக்கிறார். ஸோ அவங்க உடல் விட்ட உடனே அந்த வாயுமண்டலமே அவ்வளோ அமைதியாக இருக்குமோ, டெட் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மயான அமைதி இருக்குமோ அந்த இடத்துல. ஆனால் யார் ஞான மார்க்கத்தில் முற்றிலும் சாந்தமாக இருக்கிறாங்களோ அவர்களால் தான் அந்த மயான அமைதியை அனுபவம் செய்ய முடியும்ன்று. எல்லாராலையும் அதை அனுபவம் செய்யவும் முடியாது. ஸோ பாபா குழந்தைங்கன்னா டக்குன்னு அனுபவம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சில குழந்தைங்க இன்னும் கை குழந்தைகளாகவே இருக்கிறாங்க.
மீண்டும் 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 அந்த கை குழந்தை நடக்கும்போது பொத்து பொத்துன்னு உரிமை அந்த மாதிரி மாயாக்கிட்ட விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா முயற்சி, மறைமுகமான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேவை செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் மைண்டுக்குள்ளே நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை, எதோடு என்னுடைய புத்தி ஒட்டலை அப்படின்ற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா புத்தி மயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ பக்தி மார்க்கத்தினர் பண்ணுற முயற்சி பிரத்யட்சமாக தெரியுது. ஆனால் நம்ம பண்ணுறது பிரத்யட்சமாக தெரியாது, வெளியில் தெரியாது. அதனால தான் இதை குப்த முயற்சின்றார். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜபமாலை உருட்டிகிட்டு இருப்பாங்க. அது வெளியில் தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு பைய கைக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளே ஜபமாலையை வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் பைய கைக்குள்ளே கையை பைக்குள்ளே விடுறாங்க அப்படின்னாலே நமக்கு தெரியும் அவங்க இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் நம்ம பாபாவை நினைக்கிறோமா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம நினைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மணியை உருட்டுறது ஈஸி, பாபாவை நினைக்கிறது தான் கஷ்டம். ஸோ மணியை உருட்டிட்டு மந்திரம் ஜபிக்கிறது ஈஸி. இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாபாவை நினைக்க போகிறீங்க. ஆனால் நமக்கு ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணணும். இன்றைக்கி எந்த ஞானத்தை சிந்தனை பண்ணணும்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை சிந்தனை பண்ணணும். எந்த ஞானத்தை உங்களுடைய குணமாக இப்போ மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நேற்று எப்போவுமே அண்ணன் முரளியிலேருந்து அந்த பாயிண்ட் அடுத்த நாள் முரளி படிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நேற்று ஃபுல்லாகவே டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் அந்த 108 மணியை சார்ந்தவன் நான்ன்றது வெளிப்படணும். பாபாவுக்கு சமமானவன்றது வெளியில் தெரியணும். நிறைய பாயிண்ட் சொன்னார் இல்லையா? ஸோ அதை மனதுக்குள்ளே அசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ அவங்க ஒரு சின்ன ரூமில் உட்காந்துட்டு, குடிசையில் உட்காந்துட்டு பக்தி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் உட்காந்து எதுவும் பண்ணலை, நடக்கிறீங்க, சுற்றுறீங்க. ஆனால் பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிறீங்க. அதனால் நீங்கள் ராஜ்யத்தை அடையிறீங்கன்றது கூட யாருக்கும் தெரியாது. எல்லோரும் மாதிரி தான் வராங்க, ஆஃபீஸ்க்கு வராங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே ஒரு ராஜ்யத்தை, அதாவது உங்களுக்கு குணத்தில் மாற்றம் தெரியும், ஆனால் இது ராஜ்யத்தை அடையிறதுக்காக பண்ணுறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது கடைசியில் எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும். ஸோ அதனால தான் பழனி முருகன் கோவணத்தோடு காட்டுறாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் இருப்பார். நம்மளுடைய நினைவு தான். இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருக்கிற நாம் கடைசியில் டக்குன்னு ராஜா காட்சி மற்றவர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அனைத்து கர்ம கணக்குகளையும் யோக பலத்தினாலும் முடிக்கணும். இல்லை, யோகத்திலேயே மூழ்கி மற்ற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வராத போது அதை நீங்கள் முடிக்கிறீங்க. ஞானத்தை வைத்தெல்லாம் கணக்கு முடிக்க முடியாது, யோகத்தின் மூலமாக தான். இந்த ஞானத்தையே மைண்டில் அசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும் யோகம் தான். ஞானத்தை படிக்கிறது யோகம் கிடையாது, படித்ததை அசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதே இது. ஏன்னா இந்த நினைவின் மூலமாக தான் கணக்குகள் முடிக்கப்படும். கர்மச்சுமை நினைவுனால தான் முடிக்கப்படும். இது மறைமுகமான விஷயம். உண்மையிலே பாபா உங்களுக்கு நடத்துகிற அனைத்துமே மறைமுகமான விஷயங்கள் தான். நல்லது. செம பவர்ஃபுல்லான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய எண்ணம் சொல் செயலால் ஒருபொழுதும் யார் மீதும் கோபப்படக்கூடாது. ஸோ இந்த எண்ணம் சொல் செயல்ன்ற 3 ஜன்னல் வழியாக தான் கோபம் எட்டி பார்க்குது இல்லையா? அதனால் இந்த 3 ஜன்னல்லையும் ரொம்ப கவனம் கொடுங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கம்மியாக பேசணும், இனிமையாக பேசணும். ஆனால் ரொம்ப குறைவாக தான் பேசணும். குறைவாக, சத்தமும் அதிகமாக இல்லாமல் பேசணும். ஸோ யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்க. இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் போதையில் மூழ்கியிருந்து இறுதியின் காட்சிகளை விலகி சாட்சியாக பாருங்கள். இல்லைன்னா கடைசியில் காட்சியும் கிடைக்கும். ஸோ ஞானம் யோகம் இதிலேயே மூழ்கி இருக்கணும். சொர்க்கம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நினைவே இருக்கும்போது டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும். சொர்க்கம் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தேகத்தின் எந்த விதமான உணர்வையும் மறக்கணும், முடிக்கணும். அதுக்கு உங்களுடைய பேருரூபத்தையும்
மற்றவர்களுடைய பேருரூபத்தையும் மறக்கணும். சதா நான் ஆத்மா, ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் ஆத்மா, இந்த உணர்வுலேயே மூழ்கி இருக்கணும். அதுதான் ஆத்மாபிமான நிலை. வரதானம். அன்பின் அம்பை விடக்கூடிய, மற்றவர்களை அன்பினால் சுயநினைவு இழக்க வைக்கக்கூடிய, அன்பில் மூழ்கிய ஆத்மாவாக, அன்பு மற்றும் பிராப்திகளால் நிரம்பிய ஆத்மாவாக மாறுங்கள். அதுக்கு விளக்கம் உலகியல் ரீதியாக சொல்லணுன்னா கூட, யாராவது இன்னொருத்தருடைய அன்பில் மூழ்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, கண்களை பார்க்கும் பொழுது, வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அவர் ஏதோ அன்பில் மூழ்கி இருக்கிறாரு, அவர் காதலில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவங்க முகத்தை பார்த்தாலே. அதே மாதிரி நீங்கள் எப்போ மேடையில் இருக்கிறீங்களோ அப்போ பாபாவுடைய அன்பு எந்த அளவிற்கு உங்ககிட்டேருந்து வெளிப்படுதோ அந்த அளவிற்கு நீங்கள் விடுற அன்பு கலந்த ஞான அன்பு மற்றவர்களை அன்புனால் சுயநினைவு இழக்க வச்சிடும். அவங்களால அந்த போதையை உணர முடியும். நீங்கள் சொல்கிறது கூட புரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த போதையில் மெய் மறந்து கேட்பாங்க. ஸோ அதனால் அடுத்து என்ன சொல்லணும் அப்படி யோசித்து பேசுகிற ஸ்வரூபமாக இல்லாமல், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற ஸ்வரூபமாக இல்லாமல், அன்பில் மூழ்கிய ஸ்வரூபம் இருக்கட்டும். அன்பு மற்றும் பிராப்திகளில் நிரம்பி இருக்கிற அந்த ஸ்வரூபத்தில் இருங்க. ஸோ அப்போ தான் அந்த அன்பின் அத்தாரிட்டியில் நீங்கள் பேசுவீங்க. அதுதான் பிரபாவத்தை ஏற்படுத்தும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், செம்ம பவர்ஃபுல்லானது. ஆக்சுவலாக ஒரு மாதமாகவே பாபா இதை தான் குறிப்பாக அவ்யக்த இஷாராவில் சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா. அந்த அன்பின் ஸ்வரூபம் தெரியணும், அதிகாரத்தோட அந்த பணிவு இனிமைத்தன்மை தெரியணும். அதுக்கு நீங்கள் அன்பில் மூழ்கினது அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் பேசணும். ஸ்லோகன். ஸோ சம்பூர்ணத்தன்மையை அடையிறதன் மூலமாக சம்பூர்ண நேரத்தை அருகாமையில் எடுத்துகிட்டு வாங்க இல்லையா. அந்த சம்பூர்ண நேரம் நம்ம சம்பூர்ணமாகிறதன் மூலமாக தான் வருது. ஸோ அதனால் சம்பூர்ணம் அடையுங்கள், அந்த கடைசி நேரத்தை அருகில் எடுத்துகிட்டு வாங்க. அவ்யக்த இஷாரா சத்தியத்தன்மை மற்றும் நல்லொழுக்கத்தை தாரணை பண்ணுங்கள். ஸோ பாபா சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் இருக்கிறார், அந்த ஒருவர் இவர் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா அந்த குழப்பம் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் அதை கடந்தும் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் விட வேண்டிய அம்பு அவர்கள் வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னா, இவர் மட்டும்தான் அது அப்படின்னு வரணும். ஸோ இதனால தான் அர்ஜுனன் கடைசி நேரத்தில் பீஷ்ம பிதாமகருக்கு தாகம்னும் போது மண்ணில் அம்பு விடுவார். அப்படியே மண்ணிலேருந்து கங்கை வரும் அவர் வாய்க்கு இல்லையா. அது ஆக்சுவலாக மண்ணில் அம்பு விடுறது கிடையாது, பீஷ்ம பிதாமகர் மேலே தான் அம்பு விடுறார். ஞான அம்பு அவருடைய வாய் வழியாக வருது, அவர் தான் இவர் அப்படின்ட்டு. ஸோ அது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் பக்தி மார்க்கத்தில். இப்போ நிலம் தயாராகிடுச்சு, இன்னும் தயாராகிட்டே தான் இருக்கும். ஆனால் அஸ்திவாரம் என்ன தெரியுமா,
அஸ்திவாரமாக இருக்கட்டும், புதுமைன்னு சொல்லலாம், அல்லது விதைன்னு சொல்லலாம். இந்த புத்தம் புதிய ஞானம் இல்லை, இப்போ பிரம்மகுமாரிகள்னால் எல்லாருக்கும் தெரியுது, பிடிச்சிருக்குது, அவங்க ரொம்ப நல்லவங்க, இந்த அனுபவம்லாம் இருக்குது. அவங்க சுயநலமற்ற அன்பு கொண்டவர்கள்ப்பா, ஆன்மீக அன்பு கொண்டவர்கள்ப்பான்னும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அன்பின் கூடவே நீங்கள் தான் இந்த ஞானத்தின் அதிகாரம் கொண்ட ஆத்மாக்கள்ன்றதை அவங்களுக்கு புரிய வைங்க இல்லை, வெளிப்படுத்துங்கன்ற இந்த உண்மையான ஞானத்தின் அத்தாரிட்டியை நீங்கள் தான். ஸோ இதை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது தான் பிரத்யக்ஷமாவார் பாபா. இல்லை எல்லாம் ஏசப்பா, முகமது நபி இவங்களே இருக்கிறாங்க. ஆனால் கடவுள்கிட்ட நேரடியாக ஞானம் எடுப்பவர்கள் நாங்கள் தான்றதை நாம் வெளிப்படுத்தணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.